Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு NCERT 9th standardோட first chapter exercise 1.3ல second sum பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1/7ஓட வேல்யூவை கொடுத்துட்டு can you predict values of these அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது 2/7 இதை எப்படி எழுதலாம்? 2 into 1/7. ஏன் இப்படி எழுதுகிறோம்னா 1/7ஓட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம இதை டிவைட் பண்ணாமலே இந்த வேல்யூவை வச்சு இந்த ஆன்சரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். ஸோ 2 into 1/7 அப்படின்னு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 1/7ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 2/7ஓட ஆன்சர் கிடச்சிரும். அதே போல் 3/7 வேணும்னா இது எப்படி எழுதலாம்? 3 into 1/7. அப்போ 3 into 1/7ஓட வேல்யூ எழுதி மல்டிப்ளை பண்ணிடணும். அதே போல் 4/7 4 into 1/7 மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். 5/7ம் அதே மாதிரி தான், 6/7ம் அதே மாதிரி தான். நான் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.